بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولا تتبعوا خطوات الشيطان إنه لكم عدو مبين. صدق الله مولانا العظيم. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பெரும் கிருபையினால் சஃபுத்து தஃபாசீர் என்ற கிதாபின் மூலமாக சூரத்துல் பக்ராவுடைய ஆயத்துகளை தெளிவான முறையில் விளக்கமாக நாம் பார்த்து வருகிறோம். அல்ஹம்துலில்லாஹ், அதன் தொடரிலே நாம் இதுவரைக்கும் 168 ஆயத்துகளை கடந்து 167 ஆயத்துகளை கடந்து 168 176 வரைக்கும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதாவது யா அய்யுஹன்னாஸு குலூ மிம்மா ஃபில் அர்தி ஹலாலன் தய்யிபன் என்று ஆரம்பமாகி லஃபீ ஷிகாக்கின் பஈத் என்ற ஆயத்து வரைக்கும் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த பாடத்தினுடைய எண்ணிக்கை 230. பாடத்தின் நம்பர் எத்தனை? 230. இதில் நாம் கொண்டு வந்திருக்கக்கூடிய தலைப்பு என்ன? இதற்கு முன்பாக இந்த ஆயத்துகள் சம்பந்தமான தொடர்பு, அதாவது இந்த ஆயத்துகளுக்கும் இதற்கு முன்னுள்ள ஆயத்துகளுக்கும் மத்தியுள்ள தொடர்பு என்ன என்பதை பற்றி தெளிவாக பார்த்தோம். அதை தொடர்ந்து இந்த ஆயத்துகளில் வரக்கூடிய அகராதி பொருள், அதாவது வார்த்தைகளுக்குரிய அர்த்தங்கள் என்ன என்பதையும் நாம் தெளிவாக பார்த்தோம். அதை தொடர்ந்து இப்பொழுது இன்ஷா அல்லாஹ் இந்த பாடத்திற்குரிய விளக்கத்தை நாம் பார்க்க போகிறோம். அதாவது இந்த ஆயத்துகளுக்குரிய விளக்கம், ஒவ்வொரு தலைப்பாக ஒவ்வொரு ஆயத்தின் கீழ் என்னென்ன விஷயங்கள் கிதாபுடைய ஆசிரியர் கொண்டு வந்திருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் பார்க்க போகிறோம். அந்த அடிப்படையில் முதலாவது விளக்கம் 230ஆம் பாடத்தில் நம்ம கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்ன? பரம விரோதியார். ஏனென்றால் அதற்குரிய ஆயத்தும் அதே போன்றுதான் இன்னஹு லக்கும் அதுவும் முபீன் என்பதாக கொடுத்தோம். அதாவது பரம விரோதியார். பரம விரோதினா ஆரம்பத்தில் இந்த ரொம்ப காலம், அதாவது பழைய விரோதி, பரம்பரையா விரோதி அவன் தான். அது யார் என்பதாக கேட்கின்றோம். உண்மையிலேயே நமக்கு விரோதி யார்? ஆனால் நாம் யாரை விரோதியாக எடுத்துக்கொள்கிறோம், நாம் யாரை எதிரியாக எடுத்துக்கொள்கிறோம் என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல விரோதி யார் என்பதாக தெளிவாக கூறுகிறான். ஆனால் நாம் விரோதியாக யாரை நாம் எதிரியாக ஆக்கிக் கொள்கிறோம், யாரை விரோதி என்று எடுத்துக்கொண்டு நாம் சண்டையிடுகிறோம் என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆனால் விரோதியோட தோழமை கொண்டிருக்கின்றோம், விரோதியின் சொல்லை கேட்டு நடக்கின்றோம், விரோதியை பின்பற்றி கொண்டிருக்கிறோம். அப்படி இருந்தால் நமக்கு வெற்றி கிடைக்குமா, தோல்வி கிடைக்குமா என்று நாமே யோசித்து பார்க்க வேண்டும். அல்லாஹு தஆலா தெளிவான முறையில் சொல்லி காண்பிக்கின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லி காண்பித்தார்கள். இந்த விரோதி எப்படிப்பட்ட விரோதி? ஒரு நாள் இரு நாள் விரோதி அல்ல, ஆரம்பமான விரோதி. நம்முடைய தந்தை ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா சொல்லி காண்பித்த விரோதி. அவனுடைய பேச்சை கேட்காதீர்கள் என்பதாக, அந்த மரத்தை நெருங்காதீர்கள் என்பதாக தடுத்தார்கள். அல்லாஹு தஆலா தடுத்தான். ஆனால் ஷைத்தான் வழிகெடுத்து விட்டான். வழிகெடுத்ததோடு மட்டுமல்லாமல் அவர்களை சொர்க்கத்திலிருந்து வெளியாவதற்கு காரணமாகிவிட்டான். இப்போ எவ்வளோ பெரிய விரோதி அவன்! இப்போ நாம் இருக்க வேண்டிய இடம் எங்க? நாம் எங்கு வாழ்ந்து கொண்டு இருக்க வேண்டும்? இந்த உலகத்தில் கஷ்டம், இந்த சிரமம், இந்த இதுக்கு மத்தியில் தொல்லைகள், எல்லா நெருக்கடிகள், இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழுகின்றோம். உண்மையிலே நாம் இருக்க வேண்டிய இடம் என்ன? நாம் வாழ வேண்டிய வாழ்க்கை என்ன? எல்லா மக்களும் சொர்க்கத்தில் இருந்திருக்க வேண்டியது. ஆனால் எல்லோரும் என்ன செஞ்சான்? ஒரு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை வழிகெடுப்பதன் மூலமாக, அவர்களை அந்த மரத்துடைய கனியை ஏமாற்றி திங்க வைத்ததன் மூலமாக, எப்படிப்பட்ட விரோதி! எல்லா விதத்திலையும், பலம் மட்டுமில்ல, எல்லாத்துலேயும் சிந்திச்சு எப்படி செயல்படணும். முல்கின் லா எப்லா, அதாவது உங்களுக்கு நான் ஒரு மரத்தின் பக்கம் அறிவிக்கிறேன், அதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் மலக்காயிருவீங்கன்னு சொன்னோம். தக்கூனா மலக்கைனி அவ் தக்கூனா மினல் ஹாலிதீன். சொர்க்கத்திலே நிரந்தரமாக இருப்பீங்க, சொர்க்கத்திலே நிரந்தரமாக தங்கிடுவீங்க. அதே மாதிரி 2 பேரும் மலக்காயிருவீங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு இடத்துல உங்களுக்கு சாவே வராது, ஷஜரத்துல் ஹுல்த். அது இப்படி பலவிதமான விஷயங்களை, ஏமாற்றங்களை, மோசடிகளை ஆசை காட்டி அதற்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சாப்பிட வைத்து அவர்களை அங்கிருந்து பூமிக்கு இறக்கி வைத்து விட்டார். எவ்வளோ பெரிய வாழ்க்கை! எப்படி வாழ வேண்டிய நாம
இன்னைக்கு இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கோம் என்றால் அதற்கு முக்கிய காரணம் ஷைத்தான் என்பதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இந்த பரம விரோதியால தான் இன்னைக்கு காஃபிர்கள் என்றும் மஜூசியல் என்றும் குஃபார்கள் என்றும் எல்லா மக்களும் சொர்க்கத்தில் இருக்க வேண்டியது. இவனுடைய சதிவேலை, இவனுடைய அந்த பொறாமை, இவனுடைய அந்த பெருமை, இவனுடைய அந்த ஒழுக்கமற்ற தன்மை, இவனுடைய அந்த கட்டுப்பாடற்ற வாழ்க்கை. அல்லாஹு தாலா சொன்ன ஒரு விஷயத்திற்கு கட்டுப்பட்டிருந்தால் இவன் என்று கெட்டிருக்க மாட்டான், இவ்வளவு பெரிய மக்களையும் கெடுத்திருக்க மாட்டான். அதனால நான் அவனுக்கு அல்லாஹுத்தாலா சந்தர்ப்பம் கொடுத்துருக்கான். அல்லாஹுத்தாலா அவனை நரகத்தை விட்டு தூக்கி எறியும் போது அங்கிருநீ இலா யோமி பாசூன், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. கால இன்னக மினல் முந்தரி, நல்லா சொல்லிட்டு உனக்கு டைம் கொடுத்துட்றேன். கால ஃபபிமா அகோய்தனி லஅக்உதன்ன லஹும் சிராத்தக்கல் முஸ்தகீம், இந்த நேரான பாதையில் உட்கார்ந்து சுமல் ஆத்தி என்னஹும் மின் பைனி ஐதீஹிம் வமின் ஹல்ஃபிஹிம் வான் ஐமானிஹிம் வான் ஷமாயிலிஹிம், வலது பக்கம் இடது பக்கம் முன்பக்கம் பின்பக்கம் நாலா புறங்களிலும் அவர்களை சூழ்ந்து கொள்வேன். நேர்வழியில போகக்கூடியவங்க நான் இப்படி சுத்தி வளைச்சிக்கிருவேன். வளைச்சி வலா தஜிது அக்ஸரஹும் ஷாக்கிரீன், அவர்களில் நீங்கள் நேர்வழி பெற்றவர்களை நன்றி செலுத்தக்கூடியவர்களை நீங்கள் காண முடியாது என்பதாக சொல். நன்றி செலுத்திட்டான்னு சொன்னா அல்லாஹுக்கு சந்தோஷமாயிரும், ஷைத்தானுக்கு கடுமையான கோபமாயிரும். மண்ணள்ளி தன் மேல போட்டுக்கொண்டே செல்வான். இபாதத் செய்யறதை பார்த்து, வணக்கம் செய்யறதை பார்த்து, அல்லாஹுக்கு நன்றி செலுத்துறதை பார்த்து, பாவங்களை விட்டு தவிர்றதை பார்த்து ஷைத்தான் தன்னைத்தானே மண்ணள்ளி தலையில் வாரிக்கொண்டு போட்டுக்கொள்வான். அப்ப அவ்வளோ பெரிய விரோதி ஷைத்தானாக இருக்கிறான். அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்லும்போது இன்ன ஷைத்தான் லக்கும் அதுவுன் ஃபத்தஹிதுஹு அதுவா, நிச்சயமாக உங்களுடைய பகிரங்க விரோதி ஷைத்தானாக இருக்கிறான். ஃபத்தஹிதுஹு அதுவா, அவனையே நீங்கள் விரோதியாக ஆக்கி கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹு தாலா சொல்லிவிட்டான். எனவே நமக்குரிய விரோதி யாருங்கிறத நாம தெரிந்து அவனையே அவனோட விரோதம் கொள்ள வேண்டும், அவனுக்கு மாறு செய்ய வேண்டும். அவனுக்கு எதெல்லாம் பிடிக்காதோ அதெல்லாம் செய்யணும், அவனை எதெல்லாம் கோபத்தை ஏற்படுத்துமோ அந்த விஷயங்கள் எல்லாம் செய்யறதா அசலான விஷயமாக இருக்கு. சரி, இப்ப பாருங்க, இன்ஷா அல்லாஹ் பாடத்திற்குள் சொல்வோம். கிதாப் ஆசிரியர் எவ்வாறு கொண்டு வந்திருக்கின்றார் என்பதை விளக்கமாக பார்ப்போம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹன் நாஸு குலூ மிம்மா ஃபில் அர்தி ஹலாலன் தய்யிபன் வலா தத்தபியூ குதுவாத்திஷ் ஷைத்தான் இன்னஹு லகும் அதுவும் முபீன் இன்னமா யஅமுருக்கும் பிஸ்ஸூஇ வல் ஃபஹ்ஷா வஅன் தகூலு அலல்லாஹி மா லா தஅலமூன். தஃப்சீர். யா அய்யுஹன் நாஸ், ஓ மக்களே, குலு சாப்பிடுங்கள், மிம்மா ஃபில் அர்தி பூமியிலே உள்ளவைகளிலிருந்து, ஹலாலன் தய்யிபன் ஹலாலானதையே சாப்பிடுங்கள், ஹலாலான அழகானவற்றை சாப்பிடுங்கள். அபுல் ஹிதாப், இந்த இடத்துல அல்லாஹு தாலா முகாத்தப் செய்கிறான், முன்னோக்கி சொல்கிறான். ஆம் ஹிதாபை ஆம் ஹிதாபு அல் ஹிதாபு ஆமுன், அதாவது இந்த முன்னோக்குதல், இந்த அறிவிப்பு என்பது பொதுவாக ஜமீஇல் பஷரி, மனித இனம் அனைவருக்கும், இது முஸ்லீம் காஃபிர் என்பது கிடையாது, மனித இனம் அனைவருக்கும் அல்லாஹு தாலா ஒரு பொதுவான ஒரு அறிவிப்பை, ஒரு பொதுவான ஒரு ஹிதாபை செய்கிறான். அதாவது குலு சாப்பிடுங்கள், மிம்மா அஹல்லஹுல்லா, அல்லாஹ் எந்த ஒன்றை உங்களுக்கு ஹலாலாக்கி வைத்தானோ, அஹல்லஹுல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களுக்கு எதை ஹலாலாக்கி வைத்தானோ, மினத் தய்யிபாத், நலவான வஸ்துக்களிலிருந்து, நல்ல விஷயங்களிலிருந்து அல்லாஹ் உங்களுக்கு எதை ஹலாலாக்கி வைத்தானோ அவைகளிலிருந்து நீங்கள் சாப்பிடுங்கள். அப்போ சாப்பிட்றது என்ன? மனித இனத்திற்கே அல்லாஹ் பொது அறிவிப்பு செய்கிறான், அல்லாஹ் உங்களுக்கு எதை ஹலாலாக்கி வைத்தானோ அதே நீங்கள் சாப்பிடுங்கள். ஹால கவுனிஹி முஸ்ததாபன், ஹால கவுனிஹி அது ஆகியிருக்கும் நிலையிலே, முஸ்ததாபன் அதாவது நலவானதாக, ஃபி நப்சிஹி அவருடைய நப்சில, அது தன்னுள், முஸ்ததாபன் ஃபி நப்சினா அந்த பொருள் தன்னிலே நல்லதாக இருக்கும் நிலையில், கைர லாரின் இடையூறு செய்யாததாக, பில் அபுதானி உடலுக்கும், வல் உக்கூலி அறிவுக்கும், புத்தி பேதிரிக்க செய்யக்கூடிய, உடலுக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடிய அல்லாத நல்ல வஸ்துக்களை, அந்த வஸ்து நல்ல வஸ்துவாக இருக்கும் நிலையில் நீங்கள் அதை சாப்பிடுங்கள் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்கிறான்.
சகீஃப் இன்னும் ஹுசா, ஆமிர் இப்னு சஅசா, பனி முத்லஜ், இவங்க என்ன செஞ்சாங்க, அந்த கால்நடைகளை, அதே மாதிரி விவசாய நிலத்தை, இன்னும் விலங்குகளை, எதெல்லாம் இருக்குதோ அதையெல்லாம் என்ன செஞ்சாங்க, ஹராமாக்கிட்டாங்க. அப்போ அவர்கள் விஷயத்துல இந்த ஆயத்து இறங்கியது என்பதாக சொல்லப்படுது. இப்போ நலவுனா என்னதுன்னா, மாயிஸ்தலத், எதை கொண்டு என்னது ருசி, எதை கொண்டு ஒரு இன்பம் கிடைக்கும், அது சொல்றது. சரி, அப்போ இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், அவனை தவிர யாரும் இல்லை என்பதாக அறிவிச்சான். அறிவிச்சிட்டு அவன் தான் என்னது படைப்பினங்களை கவனிக்கக்கூடியவன் என்பதை சொல்லிட்டு, அதுக்கு பிறகு அவன் விளக்குறான் எப்படி, எல்லா ஹல்குக்கும் படைப்பினங்களுக்கும் உணவளிக்கக்கூடியவன் நான் தான், உணவளிக்கக்கூடியவன் நான் தான், உபகாரத்தின் அடிப்படையில் உணவளிக்கக்கூடியவன் நான் தான் சொல்லிட்டு, அவங்களுக்கு எது ஹலால் ஆகும் என்ற விஷயத்த, எது நலவானது உடலுக்கும் அதே மாதிரி அறிவுக்கும் நலவானது எதுங்கிறத அல்லாஹ் சொல்லிட்டு, அவர் என்ன செய்யாதீங்க, நீங்க ஷைத்தானுடைய அடிச்சுவடை பின்பற்றாதீர்கள் என்பதாக சொல்கிறான். அப்ப என்ன செஞ்சாங்க, அறியாமை காலத்துல, அறியாமை காலத்துல முஸ்லீம் ஷரீஃப் ரிவாயத்தில் வருது, அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிக்கப்படுது, அல்லாஹு தஆலா சொல்றான், என்னுடைய அடியாருக்கு எதையெல்லாம் நான் வழங்கி இருக்கின்றனோ அவைகளெல்லாம் ஹலாலாகும். நான் என்னுடைய அடியானுக்கு, என்னுடைய அடியானை பரிசுத்தமானவனாக தூய்மையானவனாகவே நான் படைத்திருக்கிறேன். ஆனால் அவங்கள்ட்ட ஷைத்தான் வருகிறான், வந்து அவங்களுடைய தீனில் கலப்படத்தை ஏற்படுத்துகிறான், நான் அவர்கள் மீது ஹராமாக்கியதை அவர்களுக்கு ஹலாலாக்கி விடுகின்றான் என்பதாக அல்லாஹு தஆலா கூறுவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஷைத்தானுடைய தூண்டுதல் தான் என்னது, இன்னைக்கு மனிதன் ஹராமில் போய் விழுவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கு. வலா தத்தபிஉ ஹுத்துவாத்தி ஷைத்தான், நீங்கள் பின்பற்றாதீர்கள் ஹுத்துவாத்தி ஷைத்தான், அதாவது ஷைத்தானுடைய பாதையை பின்பற்றாதீர்கள், ஷைத்தானுடைய வழியில் நீங்கள் நடக்காதீர்கள். ஐ லா தக்தது பி ஆசாரி ஷைத்தான், லா தக்தது, இக்ததா இக்ததினா பின்பற்றுதல், லா தக்தது நீங்கள் பின்பற்றாதீர்கள், பி ஆசாரி ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள், ஃபீமா யுஸய்யினுஹு லக்கும், உங்களுக்கு எந்த ஒன்றை அவன் அலங்கரித்து காட்டுகிறானோ அப்படிப்பட்ட வஸ்துக்களை நீங்கள் பின்பற்றாதீர்கள். உங்களுக்கு எப்படி காட்டுவான், அலங்கரித்த வண்ணமாகத்தான் காட்டுவான். அவங்களுக்கு அலங்கரித்த வண்ணமாகத்தான் காட்டுவான். அப்போ மினல் மஆசி, பாவங்களிலிருந்தும், வல் ஃபவாஹிஷ், வெறுக்கத்தக்க அருவறுக்கத்தக்க விஷயங்களிலிருந்தும் உங்களுக்கு அவன் எந்த ஒன்றை அழகாக காட்டுகின்றானோ அந்த ஷைத்தாண்டி விஷயங்களுடைய அடிச்சுவடை நீங்கள் பின்பற்றாதீர்கள். மனிதருக்கு அழகாக காமிச்சு என்ன செய்யறான், மனிதனை அவன் என்ன செய்யறான், அதை பின்பற்ற வைக்கிறான், அதை பின்பற்ற வைக்கிறான், மனிதனை செஞ்சான் அதில் விழுந்துடுறான். அதில் ஷைத்தாண்டி இந்த பாதையில் மக்கள் விழுந்துடுறாங்க. அப்போ எந்த அளவுக்கு ஹலாலான உணவை சாப்பிட்றோமோ அந்த அளவுக்கு அதில் பலன் இருக்கு. ஹலாலான உணவை சாப்பிடுவது மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கு. அதில் ஒரு ஹதீஸில் வருது, இந்த ஆயத் இறங்கிய உடனே சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க எந்திரிச்சு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட சொல்றாங்க, உதுல்லாஹ யஜஅலனி முஸ்தஜாபத் தஅவா, யா அல்லாஹ், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் என்னை வந்து என்னுடைய துவாவை ஏற்றுக்கொள்ளப்பட்ட, அதாவது முஸ்தஜாபு துவாவாக நான் மாற வேண்டும், அதற்காக எனக்கு நீங்கள் துவா செய்யுங்கள் என்பதாக சொன்ன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா சஅத், ஓ சஅதே, உன்னுடைய உணவை நல்ல உணவாக ஆக்கிக்கொள், உன்னுடைய உணவை அழகான ஹலாலான உணவாக ஆக்கிக்கொள், நீ முஸ்தஜாபு துவா, தாவத் துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய மனிதராக மாறிவிடுவா என்று சொல்றாங்க. சொல்லிட்டு நபி சொன்னாங்க, என்னுடைய உயிர் எவன் மீது இருக்கின்றதோ அவன் மீது சத்தியமாக சொல்கின்றேன், ஒரு மனிதன் அவனுடைய வயிற்றில் ஒரு கவலம் ஹராமான உணவு உள்ளே செல்லுமே என்றால், ஒரு கவலம் ஹராமான உணவு அவனுடைய வயிற்றில் உள்ளே செல்லுமே என்றால், அவனுடைய 40 நாட்களுடைய அமல்கள், அவனுடைய
40 நாட்களுடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது. 40 நாட்களுடைய அமல்கள் துவா 40 நாட்களுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதாக சொன்னார். சொல்லி சொன்னாங்க, எந்த அடியான் தன்னுடைய உடலை வட்டியிலேயும் அதே போன்று பாவத்திலேயும் வளர்க்கிறானோ அவனுடைய ஒதுங்குமிடம் நரகம் என்பதாக சொல்லி காண்பித்தார். அப்போ அதனால ஹலாலான உணவை சாப்பிடுவதைத்தான் நம்முடைய மெயினான விஷயமா இருக்குது. வலா தத்தபியோ ஹுத்துவாத்தி ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சுவடை நீங்கள் பின்பற்றாதீர்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்றான். ஷைத்தானுடைய அடிச்சுவட்டில் ஒருபோதும் என்ன செஞ்சிடாதீங்க, கால் வச்சிடாதீங்க. அது பெரிய வழிகேடு. ஹுத்துவாத்துங்கிறது நம்ம ஏற்கனவே சொன்னோம். அவனுடைய பாதையில் நடக்காதீங்க. அவனுடைய அவனுடைய வழியில போய் என்ன வழிக்கு விழுந்து விடாதீங்க. ஷைத்தான் அவங்களை எதன் பக்கம்லாம் அழைக்கின்றானோ அது விஷயத்தை நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள். அதை விட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, தூரமாகுங்கள். ஷைத்தானுடைய அந்த அழைப்பை விட்டும் எச்சரிக்கையாக இருங்கள். ஏன்னா அவன் உங்களை ஏற்று பாவம் கேவலமான விஷயம் அருவருக்கத்தக்க விஷயத்தை என்ன செய்வான், உங்களுக்கு ஏவுவான்னு சொல்லிட்டு இன்னஹுலக்கும் அதுவும் முபீன். அவன் வந்து விரோதமான பகிரங்க விரோதி. என்ன பகிரங்க விரோதியாக இருக்கிறான். அவனுடைய விரோதம் எங்கிருந்து ஆரம்பிச்சது? சுஜூதுரி அந்த நிலையிலிருந்து ஆரம்பிச்சிடுச்சு. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் தஆலா சஜ்ஜா செய்ய சொல்லும் பொழுதே அவனுடைய அந்த விரோதத்தனத்தை அவன் ஆரம்பித்து விட்டான். அவன் விரோதத்தனத்தை அங்கேயே என்ன செஞ்சுட்டான், ஷைத்தான் ஆரம்பிச்சிட்டான். அதனால தான் அல்லாஹ் ஒரு இடத்த சொல்லும்போது சொல்கிறான், அதாவது ஷைத்தானை விட்டு எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி, இன்ன ஷைத்தான் லக்கும் அதுவுன் ஃபத்தஹிதுஹு அதுவா இன்னமா யதுஉ ஹிஸ்பஹு லியகூன மின் அஸ்ஹாபிஸ் ஸஈர். ஷைத்தான் உங்களுக்கு பகிரங்க விரோதியாக இருக்கிறான், அவனை விரோதியாக ஆக்கிக் கொள்ளுங்கள். அவனுடைய கூட்டம் எது உங்களை அழைக்குது, எங்கே அழைக்குது? நரகத்தின் பக்கம். ஸஈர், அஸ்ஹாபு ஸஈர், நரகத்தின் பக்கம் அழைக்கிறது. நீங்கள் நரகவாசிகளிலிருந்து ஆகுவதற்காக முயற்சிக்கலாம். அஃபதத்தஹிதூனஹு வ துர்ரியதஹு அவுலியா மின் தூனி வஹும் லகும் அதுவும் பிஸலில் ஸாலிமீன பதலா. இந்த இடத்துல ஷைத்தானுடைய அந்த அழிச்சாட்டியத்தை அல்லாஹ் தெளிவாக சொல்லிட்டான். ஒவ்வொரு பாவமும் சொன்னாங்க. ஹுத்துவாத்துனா எதுனா ஒவ்வொரு பாவமும் குல்லு மாசியத்தின் லில்லாஹி ஃபஹிய மின் ஹுத்துவாத்தி ஷைத்தான். அப்போ அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் ஷைத்தானுடைய அடிச்சுவடு தான், ஷைத்தானுடைய தூண்டுதல் தாங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதனால எனது அந்த மாதிரி செஞ்சு விட வேண்டாம். ஷைத்தானுடைய அடிச்சுவட்டில் நீ நடந்து விடக்கூடாது என்பதற்காக இந்த விஷயம் சொல்லப்படுது. அதனால எது வந்து நமக்கு சொல்லப்படுதோ அதை என்ன செய்யணும், எது தடுக்கப்பட்டிருக்கோ அதை என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. சரி, ஒரு முறை என்னது, ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு உணவை, ஹலாலான உணவை சாப்பிட்டு கொண்டிருந்தாங்க. அப்போ சாப்பிடும் பொழுது ஒரு மனிதர் மட்டும் கூட்டத்திலிருந்து விலகி போயிட்டார். அப்போ இப்னு மஸ்ஊத் அவங்க சொன்னாங்க, உங்களுடைய தோழருக்கு சொல்லுங்க, ஏன் அவர் வந்து தனியாக போய் உட்கார்ந்துருக்காரு, அவரையும் சாப்பிட சொல்லுங்க. பக்கால அவர் சொல்றார், நான் வேண்டாம், நான் விரும்பலை. அப்போ இப்னு மஸ்ஊத் கேட்டாங்க, நீ சாயுமா, நோன்பாளியா? இல்லை இல்லை. அப்போ ஏன் நீ சாப்பிட மாட்டேன்? காலம் சொன்னாங்க, ஹரம் நாக்குள், நான் வந்து என்னது, இதை சாப்பிட்றதை நான் ஹராமாக்கிட்டேன், எனக்கு நானே சாப்பிட்றதை ஹராமாக்கிட்டேன்னு சொன்னோன்னா இப்னு மஸ்ஊத் தான் சொன்னாங்க, இது ஷைத்தானுடைய அடிச்சுவட்டிலேருந்து உள்ளது. ஒழுங்கா என்ன செய், நீ சத்தியம் பண்ணியில் அந்த சத்தியத்தை முடிச்சுட்டு ஒழுங்கா வந்து சாப்பிடு என்பதாக சத்தம் கொடுக்குறான். ஒழுங்கா வந்து சாப்பிடு என்பதாக சொல்றாங்க. ஷைத்தானுடைய அடிச்சுவடு இருக்க உங்களை துரத்தி கொண்டே இருக்கும். அதை நீங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது, பிடிச்சிடக்கூடாது, எப்போதும் பின்பற்றிடக்கூடாது என்பதை தெளிவாக சொல்லப்பட்டு. சரி, இன்னஹு லக்கும் அதுவும் முபீன், ஐ இன்னஹு அலீமுல் அதாவத்தி, அவன் பெரிய விரோதி. இன்னஹு அலீமுல் அதாவத்தினா விரோதிகளில் பயங்கரமானவன், பயங்கரமான விரோதி. அதாவது விரோதத்தினுடைய உச்சக்கட்டத்தை காண்பிக்கக்கூடியவன். லக்கும் உங்களுக்கு, அதாவத்துஹு லாஹிரத்துன், அவனுடைய விரோத போக்கு இருக்குத அது மிக தெளிவானது. அது எந்த விதமான மறைப்போ எதுவுமே கிடையாது, ரொம்ப தெளிவான விஷயம். அது ஒருபோதும் என்ன செய்யாதீங்க, நீங்க பின்பற்றாதீங்கன்னு சொல்லியாச்சு. லா துஃபா அலா ஆக்கிலின், அதாவது ஆக்கிலின் மீது எப்போதுமே அது மறையாதுன்னு சொல்லலாம். லா தஃபா, அதாவது ஆக்கில் மீது எப்போதுமே செய்யாது மறையாது. லா தஃபா அலா ஆக்கில், ஒரு ஆக்கில் ஒரு அறிவாளிக்கு நிச்சயமா அந்த விஷயம் எப்போதுமே மறக்காது, மறையவும் மறையாது.
அவனுடைய விரோதி போக்கு வெளிப்படையானது, தெளிவானதுங்கிறது ரொம்ப தெளிவான விஷயம். அதில் எந்தவித டவுட்டும் கிடையாது, சந்தேகம் கிடையாது. அப்போ இன்னஹுலக்கும் அதுவும் முபீன் இன்னமா முறுக்கும் பிஸ்ஸூஇ வல் ஃபாஷா. நிச்சயமாக உங்கள்கிட்ட ஏவுறதெல்லாம் என்னது? இன்னமா முறுக்கும், அவன் உங்களுக்கு ஏவுவதெல்லாம் பிஸ்ஸூஇ, அதாவது தீயதை கொண்டும், வல் ஃபாஷா அருவருக்கத்தக்க விஷயத்தை கொண்டும் தான் அவன் உங்களுக்கு ஏவுவான். ஷைத்தான் ஏவுறதெல்லாம் அருவருக்க விஷயங்களையும் கெட்டதையும் கொண்டு தான் ஏவுவான். ஐ லா யமுருக்கும் ஷைத்தானும், ஷைத்தான் உங்களுக்கு ஏவ மாட்டான். பிமா ஃபீஹி ஹைருன், எதில் உங்களுக்கு நலவு இருக்கிறது என்பதை அதை ஏவ மாட்டான். உங்களுக்கு நலவு இருக்கிற விஷயத்த ஷைத்தான் ஒருபோதும் உங்களுக்கு ஏவ மாட்டான். இன்னமா யமுருக்கும், அவன் உங்களுக்கு ஏவுறதெல்லாம் பில் மஆசி தீமையை கொண்டும், வல் முன்கராத் வெறுக்கப்பட்ட விஷயங்களை கொண்டும், வமா தனாஹா ஃபில் குப்ஹி மினர் ரதாயிலி, அதாவது எது தவிர்ந்து கொள்ள வேண்டுமோ, ஃபில் குப் அதாவது மட்டமான விஷயங்களிலிருந்து அருவருப்பில் இருக்கக்கூடிய எந்த ஒன்றெல்லாம் தவிர்ந்து கொள்ள வேண்டுமோ அதையெல்லாம் என்ன செய்வான்? ஷைத்தான் உங்களுக்கு ஏவுவான். உங்களுக்கு ஷைத்தான் எப்படிப்பட்ட விரோதின்னு சொன்னால், கெட்ட செயல்களை ஏவுவான், அருவருக்கத்தக்க விஷயம் விபச்சாரத்தை ஏவுவான், அதே மாதிரி பல விஷயங்கள் இல்மில்லாமல் உங்களை பேச சொல்லி ஏவுவான். அதே மாதிரி என்னது, இது மாதிரி எல்லா விதமான விஷயங்களையும் ஷைத்தான் ஏவக்கூடியனா இருக்கான். இந்த மாதிரி எதெல்லாம் தடுக்கப்பட்டதோ அந்த விஷயங்களையெல்லாம் ஷைத்தான் ஏவுவான், உங்களை வழிகெடுக்கிறதுக்கு முயற்சி செய்வான். அப்போ அதே மாதிரி ஃபர்ஸ்டாங்க நம்ம சொன்ன மாதிரி எல்லாத்துலேயுமே கஷ்டமான நேரத்தை செஞ்சாலும் சரி தவறு பாவம், இன்பமான நேரத்தை தஞ்சாலும் எல்லாமே பாவம் தான், எதுவுமே பாவம் தான். அது திப்னு சொன்னாங்க, ஃபர்ஷாங்கிறது எது ஹத்த வாஜிபாக்குமோ அதுக்கு ஃபர்ஷா அப்படிப்பட்ட பாவத்துக்கு சொல்லப்படும். சு அப்படின்னா என்ன? சு என்பது எதில் ஹத்து வாஜிபாகதோ அதுக்கு சு என்பதாக சொல்லப்படும். ஃபர்ஷானா அதில் ஹத்து வாஜிப், அதில் என்னது ஹத்தரிக்க வேண்டிய நிலை ஏற்படும். ஆனால் சூங்கிறது ஹத்தரிக்க வேண்டிய நிலை ஏற்படாது, ஹத்து அதில் வாஜிப் ஆகாது என்பதாக சொல்கிறாங்க. சரி, வான் தக்கூலு அலல்லாஹி மாலா தாலமுன், இன்னும் உங்களை சொல்ல வைப்பதை அலல்லாஹி அல்லாஹின் மீது, மாலா தாலமுன் எதை நீங்கள் அறியவில்லையோ அதையெல்லாம் என்னது உங்களை பேச சொல்லி ஷைத்தான் தூண்டுவான். அதாவது வான் தஃப்தரு அலல்லாஹி, நீங்கள் இட்டுக்கட்டும்படியாக அல்லாஹ்வின் மீது பொய் சொல்லும்படியாக, பி தஹ்ரீமி ஹராமை கொண்டு அல்லாஹ் விஷயத்தில் இட்டுக்கட்டுவதை ஏவுவான். மா ஒஹில்லலக்கும், உங்களுக்கு எந்த ஒன்று ஹலாலாக்கப்பட்டிருக்கிறதோ அது ஹராம் என்பதாக, அதை ஹராம் என்பதை கொண்டு ஷைத்தான் உங்களுக்கு என்ன செய்வான்? சொல்லும்படி ஏவுவான். தஹ்லீல் மா ஹர்ரம அலைக்கும், அப்போ எந்த ஒன்று ஹராமாக்கப்பட்டிருக்கிறதோ அதை ஹலாலாக்கக்கூடிய விஷயத்திலே அவன் உங்களுக்கு பொய் சொல்லி ஏவுவான். அப்போ உங்களை இட்டுக்கிட்ட வைப்பான். எது ஹராமோ அதை ஹலால்னு ஆக்கி வைப்பான், எது ஹலாலோ அதை ஹராமுன்னு சொல்லியும், எது ஹராமோ அதை ஹலால் என்பதாகவும் ஷைத்தான் உங்களுக்கு அதை தூண்டி விடுவான். ஃபத்துஹில்லு வத்துஹர்ரிமு மின் தில்காய் அன்ஃபுசிக்கும், தஹில்லு நீங்கள் என்ன செய்வீங்க? நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அதை ஹலாலாக்கி கொள்வீங்க. வத்துஹர்ரிமு வத்துஹில்லு வத்துஹர்ரிமு, நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அதை ஹராமாக்கி கொள்வீங்க. மின் தில்காய் அன்ஃபுசிக்கும், உங்கள் புறத்தில் அல்லாஹ் ஷரியத்தை நபிமார்களை பார்க்க மாட்டீங்க. உங்களுக்கு எது ஹலாலாக இருக்குதோ அதை ஹலாலாக்கிடுவீங்க, எது உங்களுக்கு ஹராமாக இருக்குதோ அதை ஹராமாக்கிடுவீங்க. எல்லாமே உங்கள் தரப்புலேருந்து செஞ்சிருவீங்க. இப்படி அவங்க செஞ்சாங்கல்ல, அதாவது கால்நடைகளை, விவசாய நிலங்களை, இதெல்லாம் ஹலாலோ அதெல்லாம் என்ன ஹராம்னு ஆக்கிக்கிட்டாங்க. ஷைத்தாண்டிய விஷயம், அவனுடைய வஸ்வாஸ், இதெல்லாம் என்னது உள்ளத்தில் போட்டு என்ன செய்வான்? ஷைத்தான் உள்ளத்தின் மூலமாக நம்மளை என்ன செய்வான்? வழிகெடுக்கிறதுக்கு முயற்சி செய்வான். சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்ன ஷைத்தான எஜ்ரி மின் இப்னி ஆதம் மஜ்ரத்தம், ஷைத்தான் இப்னு ஆதமுடைய ஒவ்வொரு இரத்த நாளங்களிலும் ஓடிக்கொண்டிருக்கிறான். எங்கெல்லாம் இரத்த நாளம் ஓடுதோ அங்கெல்லாம் ஷைத்தான் இருக்கிறான் என்பதாக சொன்னாங்க. அதாவது அதனால் எல்லா விஷயத்துக்கும் என்ன செய்வான்? உங்களை வழிகெடுக்கிறதுக்கு முயற்சி செய்வான். உங்களை என்ன செய்வான்? கவனத்தை சிதற வைக்க, அதே மாதிரி நேர்வழி விட்டு திருப்புறதுக்கு எல்லா முயற்சியும் யார் செய்வா? ஷைத்தான் செய்வான். அது அவனுடைய வேலையாக இருக்கிறது, அது அவனுடைய வேலையாக இருக்குன்னு சொன்னாங்க. அதனால் ஷைத்தானை விட்டு முழுமையாக தவிர்ந்து கொள்ளணும். அப்போ எதெல்லாம் ஹலாலோ அதை ஹராமாக்க சொல்லி செஞ்சிருவான். ஹலாலை ஹராமாக்க சொல்லி, ஹராம ஹலாலாக்க சொல்லி உங்களை செய்கிறது தான் ஷைத்தாண்டி வேலையாக இருக்குது. அதான் சொல்கிறாங்க. நீங்கள் இட்டு கட்டுவீங்க, எதை பொய் சொல்ல வச்சுருவான், எதை சொல்லி? ஹராம ஹலாலுன்னு சொல்லி, ஹராம ஹலால ஹராமுன்னு சொல்லி. அப்போ அவ்வாறு என்னது மாற்றி செய்ய வச்சுருவான். அப்போ இது ஷைத்தாண்டி வேலையாக இருக்குது. இதான் அல்லா சொல்லுவான், என்னது இன்னஹு லக்கும் அதுவும் முபின்னு சொல்லிட்டு கீழே சொல்கிறான். அவன் என்னென்ன வேலையெல்லாம் செய்வான்.
அவன் ஷைத்தான் இருக்கு, அவன் உங்களுக்கு விரோதி, அவன் என்னென்ன திமிரு வேலைலாம் செய்வான், நீங்கள் அதுலேருந்து எப்படியெல்லாம் தப்பிக்கணுங்கிற விஷயத்த இதில் சொல்லப்படுது. அப்போ அதனால என்னது, வான் தக்கூலு அலல்லாஹி மாலா தாலமூன், அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நீங்கள் அறியாத விஷயங்களை எல்லாம் என்ன செய்வான், அவன் இட்டுக்கட்டி சொல்லி என்ன செஞ்சிருவான், வழிகெடுத்து விடுவான், அவன் வழிகெடுத்து விடுவான். எனவே நீங்கள் அவன்கிட்ட வந்து எச்சரிக்கையாக இருங்கள் என்பதாக இந்த ஆயத்துகளில் நமக்கு சொல்லப்படுகிறது. இப்ப இந்த இடத்துல அந்த அளவுக்கு ஷைத்தானுடைய அந்த அழிச்சாட்டியங்கள், எவ்வாறு அவன் வழி எடுப்பான், எவ்வாறு ஏவிக்கொண்டிருப்பான், தீமைகளை கொண்டு ஏவிக்கொள்வதுதான் அவனுடைய வழி என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த அளவுக்கு கொஞ்சம் நம்மளையே பேச வச்சிருவான். இந்த மாதிரி ஹலாலா ஹராமாவும், ஹராமா ஹலாலாவும் மாற்றி என்ன செய்வான், சொல்ல வைக்கக்கூடிய அளவுக்கு என்னது ஷைத்தானுக்கு அல்லாஹு தஆலா தான் என்ன செஞ்சிருக்கான், அனுமதி கொடுத்துருக்கான். ஷைத்தான் கேட்டதுக்கு அல்லாஹ் சொல்லிட்டு, நீ என்ன செய், உன்னால் என்னென்ன முடியுமோ என் அடியார்களை வழி கெடுக்கிறது கெடுத்துக்க. ஆனால் என்னுடைய நல்லடியார்கள் இல்லா இபாதல்லாஹில் முஹ்லசீன் என்பதாக சொல்லிட்டான். அதே மாதிரி என்னுடைய அடியார்கள் இருக்காங்களே, லைசலக்கும், உனக்கு அவங்க மீது எந்த அதிகாரமும் கிடையாது. அப்போ யார் ஷைத்தாண்ட பணிவா, யார் ஷைத்தானுடைய பேச்சை கேட்பா அப்படின்னு சொன்னால், யார் இஹ்லாஸ் இல்லாதவங்களா இருக்கிறாங்களோ, அல்லாஹ்வுடைய சொல்லுக்கு கட்டுப்படலை என்றால், யாருடைய சொல்லுக்கு கட்டுப்பட வேண்டிய வரும், ஷைத்தானுடைய சொல்லுக்கு கட்டுப்பட வேண்டியது. ஏன்னா அல்லாஹ்வுடைய இது, என்னுடைய அடியார்களை நீ ஒன்றும் செய்ய முடியாது. என் அடியார்களை அல்லாஹ் ஷைத்தான் சொன்ன மாதிரி நான் என்ன செய்வேன், எல்லாத்தையும் வழிகெடுப்புன்னு சொன்னால் அல்லாஹ் சொன்னா ஃபஹபித் மினா ஃபமா, அதாவது ஃபஹ்ருஜ் மின்ஹா மதுமூம மதுஹூரா வமன் லமன் தபிஆக மின்ஹும் லஅம்ல அன்ன ஜஹன்னம மின்கும் அஜ்மஈன். நீ இங்கேருந்து வெளியே போயிரு, மதுமூம மதுஹூரா இழிவாக்கப்பட்ட நிலையில் தூக்கி எறியப்பட்ட நிலையில் போயிருங்கிறது. ஆனால் யார் வந்து என்னது, லமன் தபிஆக மின்ஹும் லஅம்ல அன்ன ஜஹன்னம மின்கும் அஜ்மஈன், யார் அவங்களேருந்து உன்னை பின்பற்றுறாங்களோ, உன் வழியில் நடக்கிறாங்களோ, அவங்களையும் உன்னையும் சேர்த்து நான் என்ன செஞ்சிருவேன், நரகத்தில் தூக்கி போட்டு விடுவேன் என்பதாக அல்லாஹ் அவனுக்கு எச்சரிக்கை கொடுத்து அனுப்பிட்டான். அதனால ஷைத்தானுடைய வழியை பின்பற்றினா பெரும் நஷ்டம் என்பதை அல்லாஹு தாலா இந்த ஆயத்தின் மூலம் நமக்கு தெளிவாக உணர்த்திவிட்டான். எனவே நாம் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஷைத்தானுடைய எல்லா சொல்லுக்கும் மாற்றம் செய்ய வேண்டும். அவனையே நாம் நம்முடைய அசலான எதிரியாக ஆக்கி கொள்ள வேண்டும். அல்லாஹு தாலா அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு வழிபட்டு நடக்கக்கூடிய நல் பாக்கியத்தையும், ஷைத்தானுக்கு எதிராக அவனை நாம் எதிரியாக பாவிக்கக்கூடிய பழக்கத்தையும் அல்லாஹ் நமக்கு தந்தருவானாக. ஆஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.